ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம செய்யறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முறுக்கு சாப்பிட்ற ஆசையே போயிடும். மாவெல்லாம் அரைக்காமல் டக்குன்னு கடையில் போயிட்டு அரிசி மாவு வாங்கிட்டு வந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். எடுத்துருக்கிற பொட்டுக்கடலையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்குது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். மாவெல்லாம் அரைச்சி செய்யணும்னு இல்லை, நீங்கள் கடையிலேயே இன்ஸ்டண்ட்டாக அரிசி மாவு வாங்கிட்டு வந்து முறுக்கு செஞ்சுக்கலாம். மொத்தமாக 1/2 கிலோ பச்சரிசி மாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை நான் எடுத்திருக்கேன். இது கூடவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரனெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை இருக்கும், அதனால தான் சலிச்சுட்டு நம்ம சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரம் சேர்த்து செய்யும் போது முறுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும், அதனால் நான் மிளகாய்த்தூள் சேர்த்து செய்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். இந்த ஓமத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்க்காமல் கையில் கொஞ்சம் இப்படி போட்டுட்டு நல்லா அப்படி நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஓமத்துடைய ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஓமம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கிறேன். எள் இல்லைனா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். உருக்கின வெண்ணெயாக இருந்ததுன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா உருக்காத வெண்ணெயாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன், அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயை கூட நல்லா சூடு பறக்க காய வச்சு சேர்த்துக்கலாம். முதல்ல மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக விரல் உள்ளே போகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு முறுக்குழலை மாவு போட்டு பிழியறதுக்கு. ரொம்ப கெட்டியாக மாவு பிசைஞ்சிருந்தாலும் நம்ம முறுக்குழலை மாவு போட்டு சுற்றும் போது பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப மாவு இலக்கமாக இருந்தாலும் எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஈஸியாக மாவு உள்ளே போச்சுன்னா போதும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் உள்ள முறுக்குழா தான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே முறுக்குழாவில் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருளையாக உருட்டிக்கிட்டு முறுக்குழாவில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு கரண்டி பின்னாடி முறுக்கை சுற்றிக்க போகிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா அப்படியே முறுக்கு பிழிஞ்சு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி கரண்டி பின்னாடி முறுக்கை சுற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பூந்தி கரண்டி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய முறுக்காக செய்யலாம் அப்படின்னு. நீங்கள் வீட்டில் இருக்கிற கண்டு கரண்டியில் தட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி திருப்பி வச்சுட்டு எண்ணெயை நல்லா இது போல் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு சுற்றி எண்ணெயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பிரியாமல் இருக்கணும், அதனால் நல்லா கொஞ்சம் இப்படி விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சி வந்திருக்கு. நம்ம சுற்றி எடுத்து வச்சுருக்கிற இந்த முறுக்கை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டுடலாம். அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துட்டே இருக்கும்போது 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு மாவு சேர்க்கும் போது எந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருந்தது, இப்போ பாருங்கள் அந்த கொதியெல்லாம் அடங்கிடுச்சு. அப்போ நல்லா முறுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ரொம்பவும் டார்க்காக கலர் மாறுற வரைக்கும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதும் இந்த மாதிரி எண்ணெய் கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். முறுக்கு நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் முறுக்கு செஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா மொறுன்னு டேஸ்டியாக பொட்டுக்கடலை முறுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் மாவு எதுவுமே நம்ம ரெடி பண்ணலை, கடையில் வாங்கிட்டு வந்த பச்சரிசி மாவு வச்சு தான் நான் இன்றைக்கி முறுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்பவே மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் செய்யும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இதே அளவுகளை கொண்டு பொட்டுக்கடலை முறுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.